ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கருப்பு கொண்டை கடலை சாட். ஒரு அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ரெசிபி இது. முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இந்த கருப்பு கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் அதிகம், கூடவே ஃபைபரும் அதிகம், நிறைய சத்துக்கள் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடிக்கடி நம்ம கருப்பு கொண்டக்கடலை எல்லாம் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சாட் மாதிரி ஒரு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கருப்பு கொண்டக்கடலை அடிக்கடி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கும் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகம் உள்ள உணவு வகைகள் அதிகம் தேவை. அதுக்கு இந்த கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சாய்ஸு. ஸோ இந்த மாதிரி அதுவும் சாட் மாதிரி இப்படி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அருமையான இந்த கொண்டைக்கடலை சாட், பிளாக் சன்னா தால் சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு பவுலில் நல்ல கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பிளாக் சன்னா தால் இதில் நல்லா தண்ணி விட்டு நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவி அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு நல்ல தண்ணி விட்டு நல்ல ஒரு 6-7 மணி நேரம் ஊற விட்டுறலாங்க. மினிமம் ஒரு 6-7 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் நமக்கு சமைக்கும் போது நல்லா அந்த கடலை வெந்து வரும். ஸோ இருக்கட்டும், ஒரு 6 மணி நேரம் விட்டுறலாம். இப்போ இங்கே 6 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கடலை நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து விட்டு நல்லா 1 கப்பு கடலை எடுத்திருந்தோம், இங்கே 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வெயிட்டை வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துருவோம். நல்லா சூப்பராக நம்மளுக்கு கடலை வெந்துடும். இங்கே குக்கர் விசில் நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சாட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய க்ரீன் சட்னியை ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பல்லு பூண்டு, நல்ல புதினா இலைகள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல கொத்தமல்லி இலை ஒரு டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கிறேன். இது அவசியம் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹிமாலயன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஹிமாலயன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் அது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் சால்ட் சேர்த்துக்கலாம். இதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிடணும். நல்லா கமகமன்னு நம்ம சாட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீன் சட்னி ரெடி. இப்போ இங்கே குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். கடலையும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. 4 விசிலுக்கு வேக வச்சோம். பாருங்கள், நல்ல ஜம்முன்னு வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு கடலை ரெடி. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். நல்லா வடித்தாச்சு. ஸோ கடலை நல்லா ஜம்முன்னு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் நல்ல ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா அந்த கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற கடலையை போட்டு விட்டுடலாம். நல்லா இந்த சூடான கடாயில் போட்டு ஒரு புரட்டி விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. ஏற்கனவே சட்னியில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கங்க, உங்களுடைய கார டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அந்த பர்ஃபெக்டான அந்த சாட்டோடைய டேஸ்ட்டு கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா எல்லாம் கலந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த க்ரீன் சட்னியை சேர்த்து விட்டுறலாம்.
எல்லாமே ரா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அரைச்சிருக்கிறோம் இந்த க்ரீன் சட்னி. ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த கடலையோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம உப்பு சேர்க்கணும். ஸோ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான ரா இன்க்ரீடியன்ட்ஸை சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன வெங்காயம், பொடியாக நறுக்குன தக்காளி, விதை நீக்கி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி. மிஸ் பண்ணாமல் அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா ஈவனாக ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, கமகமன்னு சுவையான பிளாக் சன்னா தால் சாட், கருப்பு கொண்டைக்கடலை சாட் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் இது. சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சுண்டல் தாளிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு சாட் மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ராவாக அந்த ரா ஆனியன், அந்த தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் நல்லா பொடியாக நறுக்கிறத மேலே போட்டு விட்டு கூடவே கொஞ்சம் ஓமப்பொடியும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓமப்பொடி ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் மேலே அப்படியே தூவும் போது ரொம்ப நல்லா அந்த பக்காவான அந்த சாட் அந்த ஃபீல் கொடுக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த கருப்பு கொண்டக்கடலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.